மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடர், கசூரி மேத்தி, தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கன் தந்தூரி மசாலாவையும் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரமா எடுத்து தயிரையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம ஆட் பண்ணி வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமனையும் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா தேவையான அளவுக்கு ஆயிலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சிக்கனையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தாங்க நமக்கு சிக்கனை வேக வைக்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆச்சுன்னு சொல்லலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தான் கிரில் பாக்ஸ் இருக்கே, சரி ஓகே இதுலேயே சிக்கனை வேக வைக்கலான்னு சொல்லிட்டு விறகு கட்டியும் கொட்டாங்குச்சியும் நல்ல எரிய வச்சு அதில் இருக்கிற கங்கை எடுத்து கிரில் பாக்ஸில் போட்டோங்க. உங்களுக்கு சிக்கன் நல்ல ஸ்பீடாக வேகணும்னா அதுக்கேற்ற மாதிரி விறகு கட்டை எடுத்துகிட்டு வந்து நல்லா எரிய வச்சு கங்கை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆயில் ப்ரஷ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் ஃபாயில் பேப்பர் வாங்கி அது மேலே சிக்கனை வச்சு அதுக்கப்புறமா கிரில் பாக்ஸில் வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு நல்லாவே சிக்கனை வேக வச்சாச்சுங்க. இப்போ நமக்கான சுவையான சிக்கன் தந்தூரி ரெடி. மேலும் உங்களுக்கு எங்கள் சேனலோட வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன்.